கிறிஸ்தலாம் உடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நீரையுதே, உம் அன்பா நீரையுதே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. ஒரே போது வாசிக்கலாமா? எசேக்கியேல் 47வது அதிகாரம் வசனங்கள் 6, 7. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். அவர் என்னை இதை கண்டாயா என்று சொல்லி திரும்ப என்னை நதியோரமாய் நடத்தி கொண்டு, அதுவரை நதியில் ஆழத்துக்கு நடத்தி கொண்டு போனார். கழுத்தளவு நீச்சாளம், அதை கடக்க முடியாத அளவு வந்தபோது கர்த்தர் திரும்பவும் நதியோரமாய் நடத்தி கொண்டு வந்தார். அங்கே என்ன இருந்து? நதியோரமாய் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான, கொஞ்சம் இல்லை, 1, 2 இல்லை, எங்க எப்படி இருந்து வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள்கிட்ட இதுதான் சொல்ல வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடக்க முடியாத ஆழத்துல, நீச்சாளமாய் கடக்க முடியாத ஆழத்துல இருக்கும்போது அவர் நம்மளை திரும்ப நதியோரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான நன்மைகளால் ஆசீர்வாதங்களும் உங்களை நிறைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதனால எதை குறித்தும் நான் நீ கடக்க முடியாத நிலைக்கு வந்துட்டேன், இனி நான் என்ன செய்வேன்? நம்ம அழிந்து போவானோ, மாண்டு விடுவானோ, என் பிரச்சனையினால், இந்த கஷ்டத்தினால், இந்த பலவீனத்தினால் மாண்டு போவான்னு கலங்கடாங்க. உங்களை கர்த்தர் இன்று உங்கள்கிட்ட அதை தான் சொல்றார். திரும்ப நதியோரமாய் நடத்து கொண்டு வருவேன் என்று சொல்ல நம்புறீங்களா? நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு வரீங்க. நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கூட ஆகுடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா இம்முடைய தயவுள்ள கரம் உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. அவர்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த பிரச்சனையிலே அவர்கள் கடக்க முடியாத நீச்சாளத்திலே அப்பா இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுடைய கருத்தை பிடித்து நீங்க நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு வாங்கப்பா. இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான நன்மைகளால் விருட்சங்களால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. நீங்க திரும்ப நடத்தி கொண்டு வாங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.